இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தின் நடுவில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அங்கதான் அவர் கரம் எப்படி வேலை செய்து நீங்க பார்க்கணும். சாப்பாடே வராத இடத்துல எப்படி சாப்பாடு வருதுன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு வர இடத்துல நீயும் சம்பாரிச்சு சந்தோஷமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுங்கிறது நார்மல். உன்ன மாதிரி எல்லாரும் சாப்பிடுவான். ஆனா வனாந்தரத்துல மன்னாவை அவரால் அழைக்கப்பட்டவன் மட்டும்தான் சாப்பிடுவான், வேற எவனுமே சாப்பிட மாட்டான். அது கர்த்தர் உனக்கும் எனக்கும் வச்சது. நீ என்ன ஆசைப்படுற? எல்லாரோடய உட்காந்து நானும் ஜாலியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும். நீ 10ஓட 11 கணக்கிலே வர மாட்டேன், லிஸ்ட்லயே இருக்க மாட்டேன். நீ எல்லாரோடையும் சேர்ந்து செத்து போயிடுவ. ஆனா வனாந்தரத்துல சாப்பிட்றாமல்ல, அவன் தான் லிஸ்ட்ல வருவான், அவன் தான் தனியா வருவான். ஆண்டவர் அந்த பாதையில ஏன் நடத்துறாரு? தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. ஆபிரகாம் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது அவன் பையன் நினைச்சிருப்பான், அப்பா ஏதோ ஜாலியா கூட்டு போறாரு. கத்தியை ஓங்கும்போது நினைச்சிருப்பான், ஐயோ அப்பா நம்மளை வெட்ட பாக்குறாரு. ஆனா அப்பாவுக்கு நல்லா தெரியும், நான் எப்ப கூட்டு போனாலும், உன்னை வெட்ட கூட்டு போனாலும், உன்னை பலி கொடுக்க கூட்டு போனாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், நீ உயிரோடு கூட திரும்பி வருவாய். எனக்கு அதுல ஆபிரகாமுக்கு தெரியுங்கிறதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இஸ்மவேலை அனுப்பி விடுவார். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது வசனம் வாசி. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் மிகவும் துக்கமாய் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அனுப்பிதான் விட சொன்னாரு. நீ வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிரு? அனுப்பி விட்டுரு. இதுவே மிகவும் துக்கம்னா பையனை கர்த்தர் கேட்கிறாரு, வெட்டு பலியாய் கொடு அப்படின்னு சொன்னா இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கணும்? இன்னும் பெரிய துக்கமா இருக்கணும். இதுவே மிகவும் துக்கம், இதை விட பெரிய துக்கம் இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது அவனுக்கு துக்கமே இல்ல. அவன் என்ன பண்றானா, அதிகாலையில் எழுந்து பையனை கூட்டிட்டு வாடா போலாம். அப்ப எங்க போறான்? போயிட்டு வரலாம் வாடா. வேலைக்காரன் கேட்கறாங்க, எங்கயா போறீங்க? அந்த மேல வரைக்கும் போயிட்டு வந்துடுறான். பையன் கேட்கறான், இப்ப எதுக்கு? உன்னை பலி கொடுக்க வந்தேன். இப்ப போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வரலாம்டா, வரலாம். இப்ப வெட்ட போறியா? போயிட்டு வரலாம்டா. கையை காலை கட்டி வெட்ட போற, திருப்பி போலாங்கிற. டேய் திருப்பி போலாம்டா. அப்ப எனக்கு புரியல. எனக்கு புரியுதுடா, உனக்கு புரியாது. சில நேரங்களில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு புரியாது, கர்த்தருக்கு தெரியும். நல்லா நமக்கு தெரியும் அவசியமும் இல்லை. ஓங்கியாச்சு, ஈசாக்கு நினைச்சிட்டா, முடிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு தான் தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல வந்தீரோ? என்னை வெட்டுறதுக்கு தான் கூட்டு வந்தீரோ? இந்த பிரச்சனைக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களோ? இந்த உபத்திரவத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களோ? நீங்க கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கத்தி ஓங்குற வரைக்கும் நீ பொறுமையா இரு, ஒரு நாள் வரும். அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சிச்சு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னையும் என்னையும் சாகடிக்க விடுகிறது இல்லை. கர்த்தர் சுமந்து கொண்டு போவார், உபத்திரவத்தின் பாதையில நடத்துவார். ஆனால் ஒரு நாளும், இப்போ ஆபிரகாம் சாகும்போது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஈசாக்கும் இஸ்மவேலும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதான் முக்கியம், நல்லா கவனிங்க. ஒருத்தன் துரத்தி விடப்பட்டவன், அவன் பார்வையில எங்க அப்பா எங்க அம்மாவையும் எங்க அப்பாவை என்ன பண்ணிட்டார்? எங்க அப்பா என்ன எங்க அம்மாவையும் துரத்தி விட்டார். இன்னொருத்த பார்வையில எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? வெட்ட போயிட்டாரு. 2 பேருக்கும் அப்பானா அவ்வளவு வெறுப்பு. என்னடா இது, ஒரு காலத்துல இப்படி பண்ணிட்டாரு எங்க அப்பா, இனி எங்க அப்பா தேவையே கிடையாது அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, 2 பேரும் வந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். துரத்தி விடப்பட்டவனும் வந்து அடக்கம் பண்ணினான், வெட்டுவதற்கு கத்தி வாங்கினவனும் வந்து அடக்கம் பண்ணினான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆபிரகாம் பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். அப்பத்தான் இவனுங்க எல்லாருக்கும் தெரியுது, இது வரைக்கும் ஆபிரகாம் செஞ்சது எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சான். எங்க அப்பா எனக்கு வச்சதெல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு என் பார்வைக்கு அது தவறாக இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது, அன்னைக்கு எங்க அப்பா பண்ணது ஒரு நாள் என் பார்வைக்கு தவறா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு தெரியுது எங்க அப்பா பண்ணது சரி, எங்க அப்பா நடத்தி கொண்டு வந்தது சரி. ஒரு நாள் நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று. கடந்து போற ரூட்டை வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. பல நேரங்களில் கர்த்தர் கொண்டு போகிற பாதை கடினமாக இருக்கும். நாம் துக்கத்தோடு கூட தான் கடந்து போவோம். இந்த காரியம் எனக்கு துக்கமாக இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அவர் நடத்தி கொண்டு போகிற அத்தனை பாதையும் ஆசீர்வாதத்தின் பாதை, அத்தனையும் ஆசீர்வாதம். அது கத்தி வாங்கினாலும் ஆசீர்வாதம், துருத்தில தண்ணி வச்சு துரத்தி விட்டாலும் ஆசீர்வாதம், அப்பா அம்மா விரட்டி விட்டாலும் ஆசீர்வாதம், எது பண்ணாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னு தெரியாது, ஆனா அது ஆசீர்வாதம் தான். ஆனா பிடிச்சிக்கிறது தகப்பனாக இருக்கணும். கரம் பிடிச்சது யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும்.
இன்னொரு தகப்பனை குறித்து நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் வாசிங்க. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏசா கொல்ல வர போறான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப இவர் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன ஐடியா பண்றாரு? தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிறதான ஆற்றில் என்ன செஞ்சாராம்? துறையை கடக்க பண்ணினான் அப்படின்னு இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஒரு குரூப்பை நிறுத்துவான். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். என்ன ஒரு அந்த ஆர்டரை நல்லா கவனிங்களேன். எனக்கு இது பார்த்த உடனே யாக்கோபு கெட்டவனா நல்லவனானே உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாக்கோபு நல்லவர் தான், நீங்கள் ஏதோ அப்படி நினச்சிடாதீங்க. என்னடா யாக்கோபை கெட்டவரான்றார்ல. ஒரு சராசரி மனுஷனை யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணிட்டானா, வசனம் சொல்லுது, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலில் நிறுத்தி. ஏன் அவங்கள ஃபர்ஸ்ட் நிற்க வைக்கிறான்? ஏசா அடிக்க போறான்னு தெரியுது. அடிச்சா முதல் பாதிப்பு யாருக்கு வரட்டும்? பணிவிடைக்காரிக்கு அவங்க பிள்ளைகளுக்கு வரட்டும். அது இவன் பெத்தது தான், யாக்கோபு பிள்ளைகள் தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் யார் நிக்கட்டும்? அடுத்து யாரை நிறுத்துறான்? லேயாளையும் அவள் பிள்ளைகளையும். இப்ப இந்த அம்மாவும் இவன் மனைவி தான், அது பணிவிடைக்காரி, இது மனைவி. ஆனா 2 மனைவியில லேயாளை நிக்க வச்சுட்டு ராகேல எங்க நிக்க வைக்கிறான்? கடைசியா நிக்க வச்சுட்டான். யோசேப்பை எங்க போய் நிக்க வச்சுட்டான்? கடைசியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அடிச்சினே வா, ராகேலையும் யோசேப்பையும் கடைசியா பார்த்துக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் உலக பிரகாரமா சொல்றேன். சில நேரத்தில் அப்படி போகும்போது முன்னாடி நம்ம லீஸ்ட் இது போட்டுங்க, இது போனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதையாவது பார்த்துக்கலாம். சரி, அடுத்து அவன் இன்னும் வந்துட்டான். நெக்ஸ்ட் யாரு? லேயாள். இது கூட போனா போட்டுங்க, ராகேலும் யோசேப்பும் இருக்கட்டுங்க, கடைசியா வேணா அது போட்டுங்க. அப்பனா அவன் நேசம் யார் மேல அதிகமா இருந்திருக்கு? ராகேல் மேலையும் யோசேப் மேலையும். இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இந்த வசனத்து மட்டும் இப்படித்தானே இருக்கு. சரி, இப்போ இப்படி வாசிங்களேன். 2வது வசனத்தை வாசிங்க. பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்திட்டானா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கரெக்டா இருக்கா? முதல்ல பணிவிடைக்காரங்க அடி வாங்கினா வாங்கட்டும், அவங்க பிள்ளைகள், அதுவும் இவன் பிள்ளைகள் தான், இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டான். அடுத்து லேயாள், அடுத்துதான் லாஸ்ட் ராகேல், யோசேப்பு. இது வரைக்கும் கூட ஓகே. இவன் பார்வைக்கு நம்ம கொஞ்சம் நடா இந்த ஆளு பாகுபாடு உள்ளவனா இருக்கிறானே, தகப்பன் இப்படி இருக்கிறானே, அவன் பிள்ளைகள்ல 10 பிள்ளைகள் போனா போட்டு இது ஒன்று மட்டும் எஸ்கேப் ஆகட்டும் நினைக்கிறானே, அவன் ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாத்தி வைக்கிறானே, எல்லாம் தெரியுது இல்ல. அடுத்து வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். இவன் ஏன் முன்னாடி போறான்? ஏசா கொல்ல போறான்னு தானே இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்றான். அப்ப இவன் ஏன் முன்னாடி போறான்? அப்ப ஃபர்ஸ்ட் யார் சாவணும்? செத்தா? ஒரு தகப்பனா அவன் செய்யற விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு பாகுபாடு இருக்கு, ஆனா இவங்க அத்தனை பேருக்காக நான் ஜீவனை கொடுக்க முன்னாடி போகிறேன். எதை பண்ணாலும் என்னை தாண்டி நீ பண்ணிட்டு போடா, என் கண்ணு பார்க்க கூடாது. இதுதான் தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது. யாக்கோபை நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வீடுகளில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பிள்ளைகள் இருந்தால் பாகுபாடு காட்டுற மாதிரி தான் இருக்கும். 2 பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பாகுபாடு காட்டுற மாதிரி தான் இருக்கும். பையனா தனி தான் அம்மாவுக்கு, பொண்ணுனா தனி தான் அப்பாவுக்கு. 2த்தையும் பார்க்கும்போது பையன் சொல்லுவான், உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அவ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்பான். பொண்ணு சொல்லும், உன் பையனுக்கு தானே எல்லாம் எடுத்து வச்ச, எனக்கா எடுத்து வச்ச அப்படின்னு கேட்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது என்ன இருக்கு? அந்த பாகுபாடு இருக்கு. ஆனா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2 பிள்ளையும் ஒன்னா தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ரெபேக்கா ஏன் பெஸ்ட் தாய் தெரியுமா? ஒரு வேர்டு சொல்லுவாங்க யாக்கோபு கிட்ட,
உன்மேல் வரும் சாபம் யாவும் என் மேல் வரட்டும், ஆசீர்வாதம் உனக்கு வந்துட்டு போட்டோம். இதுதான் உண்மையிலேயே தகப்பனோ தாயோ உண்மையா இருக்கிறவருடைய சுபாவம். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என்ன, கொஞ்சம் பாகுபாடு தெரியுது. சில நேரத்தில் நமக்கு பாகுபாடு தெரியும். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, யூதர்களுக்கு ஆண்டவர் செய்யறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்பா நம்மால். சிலர் சொல்லுவாங்க, யூதர்களை விட புறஜாதியாரை தான் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு தெரியும், நம்ம எல்லாரை விட புறஜாதியாருக்கு ஆண்டவரோட தயவு இருக்காது, நம்ம மேலதான் கர்த்தருடைய கிருபை ஜாஸ்தின்னு. நம்ம பார்வையில இந்த பாகுபாடு தெரியுது. ஆனா கர்த்தர் பார்வையில பாகுபாடே இல்லை. அவர் முன்பாக போய் ஜீவன் கொடுக்க போனவர். அவர் பணிவிடைக்காரி பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா, லேயாள் பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா, ராகேல் பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா. இங்க வேணா பிரமாணத்துல மாற்று கருத்து இருக்கும். மனசாட்சி பிரமாணம், நியாய பிரமாணம், சுயாதீன பிரமாணம், மாற்று கருத்து இருக்கு. பிரமாணத்துல வேறுபாடு இருக்கு. ஆனா ஜீவன் கொடுத்த இயேசுவின் இடத்துல பாகுபாடே கிடையாது. பட்சபாதம் இல்லாதவர், பாரபட்சம் பார்க்காதவர். அவர் அத்தனை பேருக்காகவும் முன்னாடி ஜீவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதுதான் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போவது. முன்னாடி போற ஆண்டவர் அப்படிப்பட்டதான் ஆண்டவர். இந்த சுபாவம் நமக்கு வரணும். பாகுபாடு இருக்கத்தான் செய்யும் சில நேரத்தில். ஆனா ஒரு இடம் வரும்போது நாம தான் ஜீவன் கொடுக்கிறவங்களா முன்னாடி போகணும். இப்ப தகப்பன் முன்னாடி போறதுக்கான நோக்கம் தெரியுதா? தகப்பன் பிள்ளையை சுமந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வசனத்தை எப்பவுமே எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அப்படின்னு சொன்னா அவரு ஆசீர்வாதமா கூட்டிட்டு போறாரு. உண்மை, எல்லாம் உண்மைதான். முன்னாடி போய் கொண்டாடுவதை செவ்வையாக்குவாரு, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை தருவாரு, புதையல்களை தருவாரு ஆண்டவர். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அடுத்து தூதனை கூட அனுப்புறதுனா பாடி கார்டு அனுப்புவாரு. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு, தகப்பன் முன்னாடி போகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த தகப்பன் முன்னாடி எதுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு தெரியுமா? அவருக்கு ஒன்று தெரியும், நான் கடந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிற பாதை கடினம் தான், கண்ணீர் தான், கொஞ்ச நேரம் உபத்திரவம் தான், அழுகதான், கத்தி ஓங்கிறது தான், உன்னை வனாந்தரத்தில் விடுறது தான். ஆனால் எனக்கு நன்றாய் தெரியும், நீ வனாந்தரத்தில் துருத்தி தண்ணீரோட அப்பத்தோட ஓடினாலும் சாக மாட்டாய், கத்தியை தூக்கினாலும் நீ சாக மாட்டாய். உங்க ரெண்டு பேரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு பார்க்கறதுக்கு தெரியும், பணிவிடைக்கார பிள்ளைக்கும் லேயாள் பிள்ளைக்கும் ராகேல் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அத்தனை பேருக்கும் ஜீவனை கொடுக்க கர்த்தர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு போகிறார். ஆமென். எந்த இடத்திலும் ஆண்டவரை சந்தேகமே படாதீங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க, துக்கப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் கருத்துல என்ன கிடையாது, தீமை என்பது கிடையவே கிடையாது. அவர் உனக்கு முன்பாக போய் உன்னை ஒரு தகப்பனை போல ஜீவன் கொடுக்க முன்னாடி போயிட்டு இருக்கிறார். ஏன் அவர் முன்னாடி போறார் தெரியுமா? ஜீவன் கொடுப்பதற்கு, உன்னை பாதுகாப்பு. எது வந்தாலும் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், எது நமக்கு நடந்தாலும் கர்த்தரை தாண்டி நடக்கவே நடக்காது. கர்த்தர் அனுமதி இல்லாம நடக்கவே நடக்காது. என்ன, அதுதான் யாக்கோபு. நான் முன்பாக போய், ஏசா நான் உன்னை மொத்த பேரை அழிக்க போறேன், எவ்வளவு பேரை வேணா அழிச்சுக்க, முதல்ல என்ன அழிச்சிரு, எனக்கு அப்புறம் தான் நீ என் பிள்ளைகளை தொடணும். அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்டாங்க, யாருக்கும் எந்த சேதம் வரல, அதெல்லாம் வேற. ஆனா அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. ஒரு பூலோகத்தில் இருக்கிற உன் தகப்பன் உனக்கு செய்யாததை நான் உனக்கு முன்பாக போகிறேன். நான் உனக்கு உள்ளங்கையில் வச்சு வரைஞ்சி பாதுகாத்துக் கொள்றேன். உன்னை ஒரு நாளும் கைவிடாத தகப்பன் சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல. ஒருவேளை நீ வந்த பாதை கடினமா இருக்கும், ஆனா இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பத்திரமா பாதுகாத்து யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எத்தனையோ நேரத்துல கூட இருக்கிறவங்களை குறை சொல்றீங்க. ஏன் தேவனையே குறை சொல்றீங்க? ஆண்டவர் இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஏன் ஆண்டவர் இருந்தா எங்க அப்பா இப்படி இருக்காரு? ஏன் ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நடந்துச்சே, நீ என்ன ஆன? செத்துட்டியா? இல்ல என்ன ஆச்சு? காணாம போயிட்டியா? உன்னை நடத்தி கொண்டு தங்கம் நெருப்புக்குள்ள போகாம புடமிடப்படவே முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ். உன்னை அந்த ப்ராசஸ்ல நான் நடத்துனதுக்கு காரணம் உன்னை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுவதற்கு. உன்ன மாதிரி நாளைக்கு இதே மாதிரி பாதையில கடந்து போறவங்க 1000 பேர் இருப்பான். அவனுக்கெல்லாம் உன்னைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா உனக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும், உனக்கு மட்டும்தான் அந்த பெயின்னா என்னன்னே தெரியும். பிரசங்கத்துல நான் சொல்லுவேன், ஒரு சிங்கிள் பேரண்ட்காரன் பிரசங்கத்துல சிங்கிள் பேரண்ட்டை பத்தி பேசுறதுக்கும் அந்த சிங்கிள் பேரண்டா இல்லாம தாயும் தகப்பனும் வளர்த்தவங்க பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பசினா என்னன்னு தெரியாதவன் பசியை பத்தி பேசுவதுக்கும் பசியில கடந்து வந்தவன் பசியை பத்தி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ கடந்து வந்த பாதையில ஏன் கர்த்தர் கொண்டு வந்தார் தெரியுமா? நீ பட்ட அனுபவத்தினால நாளைக்கு உன்ன மாதிரி இருக்கிற 1000 பேரை நீ மீட்க வேண்டி இருக்கிறது. உன்னால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நீ அந்த ப்ராசஸ்க்கு உன்னை விட்டு கொடுத்த கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார்.
தகப்பன் உனக்கு முன்பாக போய். ஆனா ஒண்ணு மட்டும் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் இல்ல, முடிவு பரியந்த கர்த்தர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் வருவேன். உன்னை இறக்கி வைக்க மாட்டேன், நீ பாரன்னு விடவே மாட்டேன். உன்னை கொண்டு போய் இந்த இடம் மட்டும், உனக்கு நியமிச்ச டெஸ்டினேஷன் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.